Hey, hello guys. வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ஆர்கே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்ட் நேட்டிவில் எப்படி ஒரு வீடியோ கால் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம இந்த வீடியோ கால் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஜீஹோ க்ளவுடை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜீஹோ க்ளவுட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜீஹோ க்ளவுட்னா என்னென்னா ரியல் டைம் கம்யூனிகேஷன் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்க கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தராங்க. இந்த ஜீஹோ க்ளவுட் ஏகப்பட்ட டூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு, வீடியோ கான்ஃபரன்சஸ்க்கு, வீடியோ கால்ஸு, வாய்ஸ் கால்ஸு, வீடியோ கான்ஃபரன்சஸ்ஸு, ப்ராட்காஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட இதுக்கு டூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதில் யூஏ கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டூலை அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த டூலை வச்சு தான் நம்ம எப்படி வீடியோ கால் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜீஹோ க்ளவுடை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூகுளை ஓப்பன் பண்ணிப்போம். தென் கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஜீஹோ க்ளவுட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஜீஹோ க்ளவுட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருது இல்லையா, அந்த வெப்சைட்டை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. தென் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே மேலே டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூஏ கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே இந்த பேஜஸ் தான் வரும். இதில் நீங்கள் குக்கீஸ்லாம் எதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் அக்செப்ட் ஆல் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பில்ட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் பில்ட் நவ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சைன்அப் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடுது. இந்த சைன்அப் பேஜில் பில்டு பவர்ஃபுல் இன்டகிரேஷன் ஆப்ஸ் வித் வாய்ஸ் அண்ட் வீடியோ சாட் ஏபிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயிக் இன்டகிரேஷன், ஃப்ரீ லைன்ஸ் ஆஃப் கோட் வித்தின் 13 minutes, ஃப்ரீ கிரெடிட்ஸ், ஸ்டார்ட் நவ் டு கெட் 10,000 ஃப்ரீ மினிட்ஸ். ஆமாம், நம்ம இனிஷியலாக இதில் லாகின் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு 10,000 மினிட்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஏபிஐஸு அதெல்லாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாள் கிட்ட இது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேட் வித் எனி டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஆமாம், இதில் நம்ம எந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். மேக்கில், ஆண்ட்ராய்டில், ஜாவாவில், ரியாக்ட் நேட்டிவில், விண்டோஸில் அப்படின்னு சொல்லி எதில் வேணால் நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ லாகின் பண்ணுவோம், சைன்அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரி, ரீஜியன், இப்போது இந்தியா. ஓகே, இந்தியா வந்துருச்சு. இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒர்க் இமெயில், நான் இப்போதைக்கு என்னோடய டம்மி இமெயிலை கொடுத்துக்கிறேன். ஓகே, இமெயிலை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே கோடு பண்ணோம் இல்லையா, கெட் கோட் கிளிக் பண்ணுவோம். ப்ளஸ் ஓகே, என்ன நம்ம கோடு இப்போ தானே கெட் பண்ணுறோம். சரி, ஓகே. இதில் ஐ வாண்ட் டு ரிசீவ் அந்த இது ரெண்டுத்தையும் நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கோடு வருது. ஓகே, கெட் கோட் கிளிக் பண்ணதுமே ரோபோட் வெரிஃபிகேஷன், ஐ எம் நாட் ரோபோட் அந்த இதுக்கு வந்துடுச்சு. ஸோ அதில் கிளிக் தி இமேஜஸ் மோட் ரிலேட்டட் டு தி ஆப்ஜெக்ட் இன் தி சேம் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கீரி பிள்ளையா அந்த இதை முள்ளம்பன்றி அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கோடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சென்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. நல்லாயே எடுத்த உடனே வருமா, இன்னொரு டைம் போய் பார்ப்போம். ஓகே, கோடு வந்துடுச்சு. 735710 இதுதான் கோடு. ஸோ இந்த கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். தென் பாஸ்வேர்டு, தென் ஆட்டோமேட்டிக்காக கூகுளே பாஸ்வேர்டு ப்ரொவைட் பண்ணுதோ. ஸோ நமக்கு அது தேவையில்லை. சூஸ் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன், என்னோடய பாஸ்வேர்டை. பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஃப்ரீ ட்ரையல் லோடிங் ஆகுது. இப்போதைக்கு நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது டேஷ்போர்டுக்குள்ளே வந்துருச்சு. இந்த டேஷ்போர்டில் கிரியேட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா,
அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கம்பெனி நேம், கம்பெனி வெப்சைட், ஜாப் டைட்டில், இண்டஸ்ட்ரி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் இப்போதைக்கு கம்பெனி நேம் வந்து ஆர்கேன்னு வச்சுக்கிறேன். அண்டு கம்பெனி வெப்சைட், எனக்கு கம்பெனி வெப்சைட்டில் இல்லை, உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து செலக்ட் ஜாப் டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நான் வந்து இண்டிவிஜுவல் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இப்போதைக்கு நான் என்ன வைக்கலாம், இதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சோசியல்னு ஒன்று இருக்குது, சோசியல் நம்ம வச்சுப்போம். இங்கே வந்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியான்னு போட்டு ஓகே இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு என்னோடய நம்பரை நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருச்சு. இதில் வந்து பெனிஃபிட்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வி கிரெடிட்டட் யுவர் அக்கௌண்ட் வித் தி ஃபாலோவிங் பெனிஃபிட்ஸ். ஃப்ரீ மினிட்ஸ் ட்ரையல், 10,000 மினிட்ஸ் ஃப்ரீயாக. ஓகே 10,000 மினிட்ஸ் ஃப்ரீனா கிட்டத்தட்ட 7 நாள் கிட்ட வந்து இது வந்து ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட்டும் எனக்கு வந்துருச்சு. அட்வான்ஸ் சப்போர்ட்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஒரு 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம இதில் வந்து இப்போ கோ டு டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி உள்ளே போய்ப்போம். ஆக்சுவலாக பேக் கொடுத்தோம்னா திரும்ப வந்துட்டு அதே பேஜுக்கு தான் வருது. ஸோ நான் வந்து கோ டு டேஷ்போர்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே திரும்ப டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு. இந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம இப்போ வந்து கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோ அண்ட் காலை தானே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன கேட்குதுன்னா ப்ராஜெக்ட் நேமும் ஓகே ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு இப்போதைக்கு நான் ஆர்கே வீடியோ அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஓகே அது போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வே டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் வந்து யூஐ கிட்ஸ் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரியாக்ட் நேட்டிவ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வித் யூஐ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ரெண்டெண்ணா ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ்டிகேஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது போக வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எஸ்டிகேஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓன் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து வெறும் எஸ்டிகேஸை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு இவங்களோட டிசைன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டார்ட் வித் யூஐ கிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூஐ கிட்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இருங்க லோடிங் ஆகுது. அண்ட் இந்த இதில் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இவங்க கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன இதில் வந்து ப்ராஃபிட்ஸ்னால் வந்து நம்ம எந்த கோடும் எழுத தேவையில்லை அண்ட் டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம அவங்க காம்பனண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அந்த இதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பேக்கேஜில் எல்லாம் வந்துடும். ஓகேவா கைஸ்? ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதில் வந்து நீங்கள் வந்துட்டு ரியாக்ட் நேட்டிவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியாக்ட் நேட்டிவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பில்ட் யுவர் ஆப் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வருது. இதில் வந்து சேவ் அண்ட் ஸ்டார்ட் டு இன்டெகிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஓகே இதில் வந்துட்டு ஆப் ஐடி, ஆப் சைன்இன் அதெல்லாம் வந்துடுது. அண்ட் குயிக் ஸ்டார்ட்டு கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே குயிக் ஸ்டார்ட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதே பேஜில் வந்து கோ டு அட்மின் கன்சோல் இருக்கு இல்லையா, இந்த அட்மின் கன்சோலில் கொடுத்தோம்னா ஓகே நம்ம திரும்ப டேஷ்போர்டுக்கே போயிடுது. ஓகேவா? அது போக அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அதில் ஆட் ஆயிடுது. ஓகேவா? சரி ஓகே இந்த குயிக் ஸ்டார்ட் பேஜில் வந்துப்போம். ஸோ இதில் வந்து பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கேஜஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு இப்போது அந்த பேக்கேஜஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு இங்கே வந்து வீடியோ யூஐ கிட் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரியாக்ட் நேட்டிவ் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு இப்போ வந்து ரியாக்ட் நேட்டிவ் இனிட் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இனிட் கமெண்ட்ஸ் ஒர்க் ஆக அதனால் வந்து நான் பழைய ப்ராஜெக்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த இனிட் கமெண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு வந்து ஒரு பழைய ப்ராஜெக்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ நான் அதில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் வீடியோ கால்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்போதைக்கு நான் வந்து வீடியோ கால் home.tsx அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் நேம் வந்து இப்போ என்ன வைக்கிறேன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் .tsx அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ நான் வந்து app.tsx இருக்கு இல்லையா, அந்த app.tsxக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து இங்கே வந்து abstract.screen அப்படின்னு சொல்லி கொடுத்து, இது வந்து நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னா நான் வந்து ஓவராலாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த நேவிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 2 பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ்னும் ரியாக்ட் நேவிகேஷன் ஸ்டாக்குன்னும் 2 பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் வந்து நேவிகேஷன் கண்டெய்னர் தான் வந்து இந்த மொத்த ஸ்டாக்கே வந்து கண்டெயின் பண்ண போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டாக் நேவிகேட்டர் பண்ணுறோம். ஸ்டாக் நேவிகேட்டர்னால் பேஜ் விட்டு பேஜ் போகிறதா ஸ்டாக் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாக் நேவிகேட்டருக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கிரியேட் ஸ்டாக் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து abstractல வந்து சேவ் பண்ணிக்கிறோம். தென் அந்த இதை வந்து காம்பனண்ட்டாக abstract.navigator அப்படின்னு சொல்லி நேவிகேட்டரை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த நேவிகேட்டருக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து navigator.screen அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன காம்பனண்ட்னால் இங்கே வந்து வீடியோ கால் home.tsxன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டை வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு வந்துட்டு கான்ஸ்ட் வீடியோ கால் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நேம் வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வீடியோ கால் ஹோம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து நான் ஒரு வியூ வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணி அந்த வியூவில் வந்து இப்போதைக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு வீடியோ கால் ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். தென் அதை நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா, என்னாச்சு, ஓகே, இந்த வீடியோ கான்ஃபரன்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு 3 இடத்துலையும் வந்து நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போது வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஓகே, இதையும் சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த காம்பனண்ட்டில் வந்துட்டு வீடியோ கால் ஹோம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இங்கே நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த நேமுக்கு வந்துட்டு வீடியோ கால் ஹோம்னு சொல்லி அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதையும் நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இதை 2த்தையும் சேவ் பண்ணிப்போம். இங்கே இனிஷியல் ரவுட் நேமில் வந்துட்டு நான் வீடியோ கால் ஹோம் வந்து இனிஷியலாக வந்ததும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இனிஷியலாக வந்ததுமே வீடியோ கால் ஹோம் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? சரி, வாங்க நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து 3 இன்புட் ஃபீல்டு வைக்க போகிறோம். ஸோ அந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம வேலிடேஷனுக்காக வந்து ஃபார்மிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து யூஸ் ஃபார்மிக் அந்த ஹூக்கை வந்து ஃபார்மிக்குங்கிற வேல்யூவில் செட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம இனிஷியல் வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இந்த இனிஷியல் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுறதுல வந்துட்டு யூசர் ஐடியும் அதுக்கடுத்து வந்துட்டு யூசர் நேமும் தென் அதுக்கடுத்து வந்துட்டு கால் ஐடி அப்படின்னு சொல்லி 3 வேல்யூஸ் நம்ம வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். ஓகேவா? தென் வந்து வேலிடேஷன் ஸ்கீமா வச்சுப்போம். ஸோ இந்த வேலிடேஷன் ஸ்கீமாவில் இப்போ வந்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு .object of அப்படின்னு சொல்லி போட்டு .shape அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஷேப்புக்குள்ள தான் நம்ம இப்போ வேலிடேஷன்லாம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யூசர் ஐடியில் வந்து நம்ம .string of அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் கீழே வந்து நம்ம required of அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் போட்டுப்போம். இந்த ரெக்வயர்டில் வந்து நம்ம சப்போஸ் ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணாமல் ஃபீல்டை வந்து வேல்யூ கொடுக்காமல் வந்துட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா வந்துட்டு திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? இதை நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது 3 இது இருக்கு இல்லையா, அந்த 3 இதுக்கும் போட்டுருவோம். ஃபஸ்ட் இதுக்கு வந்துட்டு யூசர் ஐடி, செகண்ட் யூசர் நேம், தென் வந்து கால் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆன் சப்மிட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இந்த பட்டன் இந்த வேலிடேஷன்லாம் கரெக்டாக இருந்து
பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கான்ஸ்ட் நேவிகேஷன் வந்துட்டு யூஸ் நேவிகேஷன் அப்படிங்கிற ஹூக்கிலேருந்து நான் டிக்ளேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆன் சப்மிட்டில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா navigation.navigate பண்ணி எதுக்கு நேவிகேட் பண்ண போகிறோன்னா இந்த வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாக்கில் வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இதை தான் நம்ம வந்துட்டு நேவிகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து அந்த நேமை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம கமா போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து params அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு paramஸில் வந்து formic.values இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து அப்படியே கொடுக்க போகிறோம். ஓகேவா? டைப் இஷ்யூக்கெலாம் நான் இப்போயே நீ கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. தென் நம்ம அப்படியே கீழே வருவோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு அப்படி நான் ரிட்டன் எழுதுகிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஸ்டைல்லாம் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டைல்லாம் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்துட்டு வியூவை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அண்ட் அந்த வியூவில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து வெல்கம் டு அவர் மீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்ட் வச்சுப்போம். ஓகேவா? தென் அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம இப்போ ஸ்டைல் எழுதுவோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைலும் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணுறேன். styles.heading அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து இன்புட் வந்து பார்க்குறோம். 3 இன்புட் ஆக்சுவலாக வரப்போகுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு வந்து நம்ம லேபிள் வந்து என்ன கொடுக்குறோன்னா யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? தென் யூசர் ஐடி கொடுத்துட்டு லேபிள் ஸ்டைலில் வந்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டைல்ஸ் டாட் ஃபார்ம் லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் அந்த இதுக்கு வேல்யூ வந்துட்டு formic.values.valuesல வந்து இது வந்து யூசர் ஐடியா. ஸோ யூசர் ஐடி அப்படின்னு வச்சுருவோம். சரி, ஓகே. அடுத்து வந்து இதையே அப்படியே வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு தென் இதுக்கு வந்து ஸ்டைல் இருக்கணும். ஸோ இந்த இதில் வந்து ஆன் சேஞ்ச் டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா formic.setFieldValue. ஓகே, ஹேண்டில் சேஞ்ச்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஆன் சேஞ்ச் டெக்ஸ்ட்டு வந்து பண்ணும்போது formic.handle_change of user ID அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே வந்து கொடுக்குற வேல்யூஸ்லாம் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? தென் ஆன் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு params இருக்குது. இந்த ஆன் பிளரில் வந்துட்டு formic.handle_blur of யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும் இல்லையா? ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம எரர் மெசேஜ் formic.errorMessage அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். formic.errors.userID அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா formic.touched.userID அதோட டச்சாகி இருந்துச்சுன்னா ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா formic.errors.userID வந்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ formic.errors.callID இல்லைன்னா undefined அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? தென் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து இன்புட் கண்டெய்னர் ஸ்டைல் அதுதான் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து styles.input container அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நான் ஆல்ரெடி ஸ்டைல் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அடுத்து வந்து இன்புட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த இன்புட் ஸ்டைல் வந்துட்டு styles.input style அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? தென் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இதையும் வந்துட்டு அப்படியே 3 இதுவும் காப்பி பண்ணி நேம் மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா? இங்கே யூசர் நேம் வந்து இதை காப்பி பண்ணிட்டு செகண்ட் இன்புட்டில் வந்து எங்கெல்லாம் யூசர் ஐடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து யூசர் நேம் இப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து யூசர் ஐடின்னு இருக்கு இல்லையா? இங்கே வந்து நான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி லேபிள் வச்சுக்கிறேன். தென் கீழே இருக்கிறதுக்கு வந்து நம்ம மாற்றணும். அதுங்க போய் கால் ஐடியை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். கால் ஐடியை காப்பி பண்ணிட்டு இங்கெல்லாம் எங்கே யூசர் ஐடி அப்படின்ட்டு இருக்கோ
அந்த இதுக்கு வந்து நம்ம கால் ஐடின்னு சொல்லி மாற்றிப்போம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம கால் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே, கால் ஐடின்னு சொல்லி வச்சியாச்சு. இப்போ வந்து இது பார்க்க ஓகேவாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு அந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ ஜாயின் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா, ஜாயின் மீட்டிங் சொல்லி கொடுத்தாச்சு. தென் அந்த இதுக்கு வந்து ஸ்டைல் எழுதிப்போம். ஸ்டைலில் வந்து நான் இப்போதைக்கு ஸ்டைல் டாட் இதில் வந்து ஸ்டைல் என்ன வச்சுருக்கேன், பட்டன் கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டன் கண்டெய்னரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம ஸ்டைல் எழுதிடுவோம். இதில் வந்து ஸ்டைல் ஸ்டார்ட் பட்டன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு ஆன் ப்ரெஸ்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்மேட் டாட் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்குது. நம்ம அந்த இது வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த ஹேண்டில் சப்மிட் வந்து என்ன பண்ணணும்னா ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிவிடும். ஓகேவா, தென் நம்ம இப்போ பார்க்கோம். ஓகே, டிசைன் வந்து ஓகேவாக இருக்குது. பட்டனை கிளிக் பண்ண எரர் வருதான்னு பார்ப்போம். ஓகே, எரர்லாம் கரெக்டாக வருது. இன்புட் ஃபீல்டுலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே கைஸ், இன்புட் ஃபீல்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த வீடியோ கால் ஹோம் பேஜ் வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஜிஹோ க்ளவுடு, ஜிஹோ யூஐ கிட்டு ப்ரீபில்டு கால் ஆர்என் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இது வந்து பர்டிகுலர் வெர்ஷனாக வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்துட்டு பழைய ப்ராஜெக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வெர்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறனால நான் அந்த வெர்ஷனை நான் வந்து 6.0.3 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது புதுசு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ இந்த பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போதைக்கு இந்த ரியாக்ட் நேட்டிவ் ஆர்என் இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் வந்து பர்டிகுலர் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு சொன்னதே தான். நான் ரியாக்ட் நேட்டிவ் வந்து கம்மியான வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் இதோட வெர்ஷனையும் வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டவுன்கிரேட் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து என்பிஎம்ஐ கொடுப்போம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தென் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பேக்கேஜஸ்லாம் வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஓகே, அந்த பேக்கேஜஸ்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து npm izio call kit react native அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது npm run ஆண்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஓகே, ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும்போதே நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிற கோடை வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற அந்த இம்போர்ட் பண்ணுறதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகே, இம்போர்ட் பண்ணதுமே ஒரு இஷ்யூ அடிக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வெளியில் வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுவோம். டிக்ளரேஷன்ஸ் .d.ts அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து இதில் என்ன வந்திருக்குன்னா டிக்ளேர் மாடியூல் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஜிஹோ க்ளவுடு ஜிஹோ யூஐ கிட் ப்ரீபில்டு கால் ஆர்என் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜஸில் வந்து இதெல்லாம் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டிஎஸ்எக்ஸ் இஷ்யூக்காக தான். நீங்கள் வந்து ஜேஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ண தேவையில்லை. தென் வந்து இந்த வியூவில் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு ஸ்டைலில் வந்து ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். தென் சேவ் பண்ணிட்டு திரும்ப வெப்சைட்டுக்கு போவோம். அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இந்த ஜிஹோ க்ளவுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹோ யூஐ கிட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதை வந்து அப்படியே நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோன்னா இப்போது கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து எடுக்க போகிறோம்.
ரவுட்டுன்ட்டு அதில் வந்து யூஸ் ரவுட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹூக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹூக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அங்கே வந்து நேவிகேட்டில் வந்து பெராம்ஸாக அனுப்பின வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து கான்ஸ்ட் ரவுட் டாட் பெராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஆப் ஐடி, யுவர் ஆப் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த யுவர் ஆப் ஐடிக்கு வந்து நம்ம அந்த நமக்குன்னு ஒரு ஆப் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஜியோ க்ளவுட், அந்த ஆப் ஐடியை வந்து நம்ம போடணும். ஸோ இங்கே வந்து ஆப் சைனில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கேயே வந்து ஆப் சைன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆப் சைனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. தென் இங்கே வந்து இருக்கிற யூசர் ஐடிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே பெராம்ஸ்லேருந்து வர யூசர் ஐடியை கொடுங்க. ஸோ பெராம்ஸ் டாட் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி தான் யூசர் நேமும் வந்து பெராம்ஸ்லேருந்து வரதே நம்ம கொடுப்போம். பெராம்ஸ் டாட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். தென் கால் ஐடியும் அப்படியே தான் பெராம்ஸ்லேருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ பெராம்ஸ் டாட் கால் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். தென் சேவ் பண்ணிப்போம் இதை. ஓகே, இந்த கமாண்டரில் எடுத்து விட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த இதை சேவ் பண்ணிக்கிறேன். தேவையில்லா காம்பனண்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்து இந்த ப்ராப் ஸ்டார்ட் நேவிகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் இருக்கிற ப்ராப்ஸை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நேவிகேஷன் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம நேவிகேஷன் ஹூக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஆப்.tsxல வந்து வீடியோ கால் ஹோம் அந்த பேஜுக்கு தானே பேக், அதாவது லீவுன்னு கிளிக் பண்ணோம்னா வீடியோ கால் ஹோம் பேஜுக்கே திரும்ப வந்துடணும் இல்லையா. ஸோ அந்த பேஜுக்கு வர்றதுக்காக நம்ம இங்கே வந்து வீடியோ கால் ஹோம் அப்படிங்கிற நேமை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் கான்ஸ்ட் நேவிகேஷன் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஹூக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த நேவிகேஷன் டாட் நேவிகேட் ஈக்குவல் டு வீடியோ கால் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா வந்துட்டு அந்த வீடியோ கால் ஹோம் கொடுத்தோம்னா வந்துட்டு வீடியோ கால் ஹோம் பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆயிடும் லீவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ வந்துட்டு இதை வந்து அப்படியே யூசர் ஐடியும் யூசர் நேமும் கால் ஐடியும் கொடுத்து பார்ப்போம். ஸோ கால் ஐடியும் கொடுத்து ஜாயின் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். யா, நமக்கு வந்து பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. ஓகே, பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்ததுமே அவ்வளோதான் கைஸ், வீடியோ கால் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வாங்க இதை அப்படியே வந்துட்டு மொபைல்லையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் நான் மொபைலில் பில்டு போட்டது. ஓகே, நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது திரும்ப கால் ஐடி கேட்குது. ஸோ கால் ஐடி யூசர் நேமு யூசர் ஐடி அதை கொடுத்துட்டு நம்ம ஜாயின் மீட்டிங் சொல்லி கொடுப்போம். ஜாயின் மீட்டிங் கொடுத்ததுமே பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. பெர்மிஷன்ஸ்லாம் கேட்டதுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜியோ க்ளவுடை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே பாருங்கள், இதில் வந்து ஒரு லைன் ஆஃப் கோடுமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜியோ க்ளவுடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ரிலேட்டடான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.